Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டா. இப்போ ஒரு பேன்ல ஒரு அரை கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். கொஞ்சம் நல்லா பொரிட்டோம். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டா நல்லா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ நான் கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு capsicum சேர்த்துக்கலாம். அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு இதுலயே சேர்த்துட்டேன், மாவுல சேர்க்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவு கூட காய் சேர்த்துக்கலாம். இப்போ திட்டமாக தண்ணி கலக்கிட்டு நம்ம மாவை கலக்கி வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ குழி பணியாரம் பேன் வச்சுட்டு நம்ம நெய்யும் இல்லை எண்ணெய் எது வேணுமாந்தாலும் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம குழியில் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் கூட இதை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. இப்போ மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நிமிஷம் போல இருக்கட்டும். மறுபடியும் இதை திருப்பி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இன்னும் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஹாட் பாக்ஸ்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவு கூட நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை ரொம்ப ஹீட் ஆனாக்கா தீஞ்சிடும். பாருங்க நம்ம குழி பணியாரம் அருமையாக செஞ்சிட்டோம். 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் தேங்காய் சட்னி 2 விதமாக அரைச்சிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு இருந்தால் நம்ம சட்டுன்னு 5 நிமிஷத்தில் குழி பணியாரம் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கும் மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.